பார்த்தீங்கன்னா சனி 12ல் தான் இருக்காரு, மீனத்தில் இருக்கார்ல. உடனே நம்ம ஆளுங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, விரயத்தில் இருக்காரு, சுபவிரயமாக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு பதட்டத்தையும் தடுமாற்றத்தையும் கொடுத்த சனி பகவான் ஜென்மத்தில் வந்து உட்காரும் போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இன்கம் இன்னும் டோட்டலாக கை வைப்பார். இருக்கிற 12 ராசிலையுமே ரொம்ப அடி வாங்குற ராசி, ரொம்ப டேமேஜ் ஆகிற ராசி இவங்க 2 பேர் தான். இதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடிட்டு வந்துடுவாங்க. பிறக்கும்போது அவங்க ஏழையாக இருந்தாலும் அவங்க சாகும்போது ஏழையாக சாகணும்னு விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்க சனி பகவானோட சார்ந்த வேலையெல்லாம் அவங்க செய்யும் போதும் அவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். ஸோ இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு 7 சனி என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு? முதல்ல பதட்டத்தை கொடுத்துருக்கோம். ஓகே, முதல்ல சனி வர்றாருன்னா ஒரு பதட்டம் இருக்கணும். ஏப்ரல்ல ஒரு வந்த உடனே நீங்க அந்த மேஷராசிக்காரங்களெல்லாம் கேட்டு வச்சுக்கோ, பதட்டம் அப்படியே படன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னே சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும், ஒரு மாதிரி பதட்டமா இருப்பாங்க. இவ்வளோ நாள் அவங்க போட்ட எல்லா எஃபெக்டும் அவங்க கைவிட்டு போன மாதிரி இருந்திருக்கும். சுத்தி அடி வாங்கின மாதிரி அடி வாங்கினாங்க. அது வந்து சொல்ல முடியாது. ரொம்ப ஃபாஸ்டா அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம். ஓகே, அது ஏன் அப்படின்னா மேஷ ராசி செவ்வாயோடைய வீடு. சனிக்கும் செவ்வாய்க்கும் தான் அது உள்ளாங்க. அப்படியே பார்வை அப்படி கொடுக்கும் போதே இவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுலயும் அஸ்வினி வந்து கேதுவோடையதும், பரணி சுக்கிரனுடையதும், கார்த்திகை வந்து சூரியனுடையதும். இப்போ இதுல பரணி மட்டும் தான், சுக்கிரன் மட்டும்தான் ஓரளவு கொஞ்சம் கூலா இருந்திருப்பாங்க. மற்றபடி இவங்க மேல 2 பேருமே அஸ்வினி ஆகட்டும் கார்த்திகை ஆகட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ரீதி அடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெல்த்தில் கை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க போட்ட இவ்வளோ நாள் முயற்சி எல்லாமே ஒரு தடையா இருக்கும், தாமதமா இருக்கும். அது என்ன தடை, ஏன் தாமதம்னே அவங்களாலே அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தடை தாமதம் கொடுத்துருக்கோம். அதனால அவங்களுக்கு அவமானம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அது வீட்லயே ஆகட்டும் வெளியிலேயே ஆகட்டும், இன்கம்ல கை வச்சிருக்கும். இது எல்லாமே மொத்தமா நடந்ததுன்னா மேஷத்துக்கு தான். ஓகே, ரொம்ப ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து ரொம்பவே இன்னமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கக்கூடும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி 12ல் தான் இருக்காரு. இப்போ எல்லாரும் மீனத்தில் இருக்கார்ல. ஆமாம், மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 12 தான், விரையாதிபதியாக தான் இருக்காரு. உடனே நம்ம ஆளுங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, விரயத்தில் இருக்காரு, நீ வந்து சுபவிரயமாக்கிக்கங்க, சுபவிரயமாக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. நான் சொல்லக்கூடியது செய்யுங்க, சுபவிரயம் ஆக்கிக்குங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 10 லட்சம் இருக்குன்னா அந்த 10 லட்சத்துக்கு இல்ல 12 லட்சத்துக்கு உங்களால வாங்க முடியும்னா அந்த பொருளை வாங்குங்க. அதை விட்டுட்டு 10 லட்சம் கையில வச்சுக்கிட்டு நீங்க 50 லட்சம் பொருளை வாங்கினீங்கன்னா அந்த 40 லட்சத்துல லாக் ஆவீங்க. எப்ப லாக் ஆவீங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் தெரியாது, விரயம் நம்ம சுபத்துல போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருப்பீங்க, லோன் வாங்கி ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஜென்மத்துக்கு வந்து உட்காரம் பார்த்தீங்களா? இன்கேஸ் நீங்க வீடு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு ஜப்தி கொண்டு வந்து நிறுத்திடும். ஓகே, உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு பதட்டத்தையும் தடுமாற்றத்தையும் கொடுத்த சனி பகவான் ஜென்மத்துல வந்து உட்காரும் போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இன்கம் இன்னும் டோட்டலா கை வைப்பாரு. ஓகே, இன்னும் ஹெல்த்தை விட இன்கம்ல கண்டிப்பா கை வைப்பார். அப்படி இருக்கும்போது உங்களால லோன் கட்ட முடியுமா? ஸோ இப்போ நீங்க ஒரு 40,000 இப்போ கட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு இன்கம் அடி வாங்கிடுச்சுன்னா 2 மாசம் கடன் வாங்கி கட்டுவீங்க. 3வது மாசம் 4வது மாசம் கட்ட முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால அகல கால் வைக்காதீங்க, பொறுமையா செய்யுங்க. உங்களுடைய விரலுக்கேத்த வீக்கத்தை நீங்க பண்ணும்போது மேஷம் தப்பிச்சுக்கும். அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். ஓகே, ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப அப்டேட்டட். அதாவது புதுசா ட்ரெண்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது அவங்கள கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு இல்லை அது. அதனால அவங்க தன்னை அழகுபடுத்திக்கணுன்றது, தன்னை ஒரு இடத்துல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுடைய
பாடி லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே ரிஷபத்துக்கான ஒரு ப்ளஸஸ். ஓகே. 2வது அப்டேஷன். நீங்க ஏதாவது கேட்டிங்கனாலும் ஆமா இது இந்த இடத்துல இருக்கு, இது இந்த இடத்துல இருக்குன்னு அப்டேட் பண்ணுவாங்க. நியூ ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாத்திக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்க இருப்பாங்க. ஓகே, சூப்பர். குணாதிசயத்தை முதலாவதா பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா வேலை வந்து சிறப்பாக இருந்தாலே மற்றது எல்லாம் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எந்த ஃபீல்டில் போவாங்க, இல்லை தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்குமா? நமக்கு வேலைன்றது 6ஆம் இடத்தை தான் நமக்கு குறிக்கும். 6ஆம் இடம் எதுன்னா துலாமுடைய வீடு, அதுவும் சுக்கிரனுடைய வீடாவே இருக்கு. ஸோ அவங்க சுக்கிரம் சார்ந்த விஷயத்தோடைய வேலையை எடுத்து அவங்க செய்யும் போது கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வேலையெல்லாம் நல்லாவே செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பர்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த இடத்துல எல்லாமே அவங்க தலைமை பொறுப்பை எதிர்பார்ப்பாங்க. ஓகே. ஓகேவா, நான் யாருக்கு கீழேயும் கொஞ்சம் அடங்கெல்லாம் இருக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு திங்கிங் மைண்ட் இருக்கும். ஆனா அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியா, சோஷியல் மீடியாஸு, கேமராமேன்ஸு, லைட்டு, டைரக்ஷன்ஸு, இந்த லைன் எல்லாமே. ஏன்னா சுக்கிரன் வீடுல அது, அதனால அந்த ரீதியான எடுக்கலாம். அதுக்கப்புறம் பியூட்டிஷியன்ஸு, கார்மெண்ட்ஸு, ட்ரெஸ்ஸிங், பொட்டேக்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸு, இது மாதிரி பொருள் எல்லாமே அவங்க எடுத்து பண்ணலாம். அழகு சார்ந்த விஷயம்லாம் எடுத்து அவங்க பண்ணும்போது, இதை வேலை செய்தாலும் சரி, அவங்க தொழிலாக இதை அமைச்சு அந்த மாதிரி இடத்துல இவங்க வேலை செஞ்சாலுமே கூட அது அவங்களுக்கு ஒரு நல்ல இது கொடுக்கும். இப்போ வேலைன்னு சொல்லும் போது நமக்கு வந்து 10ஆம் அதிபதியை குறிக்கும். 10ஆம் அதிபதி கும்பராசியாக சொல்லப்படுது. அதுவும் யார் வராங்க? சனி பகவான் வருவாங்க. சுக்கிரன் பிளஸ் சனி அப்படி சேரும் போது நமக்கு வந்து சனி பகவானோட ஆயில், இரும்பு சம்பந்தமான விஷயம், அப்புறம் வேஸ்ட், இந்த பழைய பொருட்கள் எல்லாம் வாங்கி இது பண்றாங்களா அந்த மாதிரி, அப்புறம் வேஸ்ட் பேப்பர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரியான தொழிலெல்லாம் அவங்க செய்யும் போது ஒரு குடோனெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கே கணக்கு வழக்கு தெரியாது. நீங்க வேற நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை வச்சுட்டு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதே வந்து கஷ்ட காலமா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா இந்த வேஸ்ட் பேப்பர்லாம் விற்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம்னு ஒரு நாளைக்கு வந்து வருமானம் வரும். ஏன்னா அந்த சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்தேறும். அந்த இடத்துல எல்லாமே வரும், பேப்பரு, இரும்பு, பிளாஸ்டிக் எல்லாமே வரும். அதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்க தொழிலா எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். அதே மாதிரி பேச்சு திறன் கொண்ட இது எல்லாமே செய்யலாம். அதற்கப்புறம் இவங்க இந்த ஓல்டேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஆனா அது பிஸ்னஸா பண்ண முடியாது. அவங்க அதை ஒரு சோஷியல் சர்வீஸா எடுத்து பண்ணும் போதும் இவங்க சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்ல வந்து ஒண்ணு அவங்க அந்த ஒரு சோஷியல் சர்வீஸ் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா அந்த ஆசிரமத்துக்கு ஒரு பணம் கொடுக்கும் போது இவங்களோட பிஸ்னஸ் தொழில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நல்ல ஒரு இன்கம் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பணத்தை எல்லாத்தையுமே இவங்க சேமிச்சு வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அவங்களுடைய அதிபதி, மிதுனத்தோட அதிபதி புதன் பகவான். முதல் நாளே நமக்கு வந்து நியூட்ரல். அவர் வந்து இப்படியும் இருப்பார், அப்படியும் இருப்பார். எந்த கிரகத்தோட இருக்காரோ அந்த மாதிரி மாறிடுவார். அவர் ஒரு அலிகிரகம்னு சொல்லுவாங்க. இப்போ அவரு வந்து சுக்கிரனோட இருந்தா அந்த தன்மையாவே ஜாலியா மாறிடுவாரு. குருவோட இருந்தா ஞானத்தன்மா மாறிடுவாரு. ராகுவோட இருந்தா வேற மாதிரி இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு அலிகிரகம். அப்படியே டோட்டலாவே இருக்கிற சூழ்நிலைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கக்கூடிய கிரகம் யாருன்னா நம்ம புதன் பகவான். ஸோ அந்த புதன்ல இருக்கிறவங்க, புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்பயுமே எங்கா இருப்பாங்க. எங்க இருப்பாங்க, ஹெல்த் கான்சியஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல கொஞ்சம் கான்சியஸ் இருக்கும். நியூ அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து புதுசா இப்போ ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்றாங்க, புதுசா ஒரு டெக்னிக்கெல்லாம் சேஞ்ச் பண்றாங்க, சாஃப்ட்வேர் பண்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா புதுசா கண்டுபிடிச்சி, அது நான் புதுசுன்றது வந்து நான் மருந்தோ அப்படி சொல்லல, இந்த ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயத்த யார் பண்றாங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப ஜாலியான ராசிக்காரங்க, ரொம்ப வந்து எல்லாமே அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க. அதுல சில நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் குணங்க அதிசயங்கள் கொஞ்சம் மாறும். இப்போ இதுல வந்து நமக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகஷிடம் இருக்கு, அதுக்கப்புறம் திருவாதிரை இருக்கு, அதுக்கப்புறம் புனர்பூசம் இருக்கு. இப்போ மிருகஷீடமுடைய குணம் வேற மாதிரி இருக்கும், திருவாதிரை குணம் டோட்டலா வேற மாதிரி இருக்கும், புனர்பூசம் குணம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்து கொஞ்சம் மாறும். ஆனா காமன் பாத்தீங்கன்னா வெரி இன்டெலிஜென்ட், வெரி நியூ, புது விஷயத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, ட்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க, சாப்பிட்றது இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிச்சு ஆத்மார்த்தமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான் இருப்பாங்க.
ஓகே, சூப்பர் மேம். இப்போ வந்து அவங்களுடைய குணாதிசயம் சொல்லியாச்சு இல்லையா? இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வேலை கிடைச்சிட்டாலே போதும். அத வச்சே நம்ம வந்து குடும்பத்த வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். வேலை நல்லா அமைஞ்சிட்டாலே ஓகே அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் அமையும்? இல்ல தொழில்ல தான் வந்து சிறந்து விளங்குவாங்களா? இல்ல. இவங்க வேலை பார்த்தீங்கன்னா, நமக்கு செவ்வா வருவாரு. 6ஆம் இடம் வந்து செவ்வாவா வருவாரு. ஓகே. இப்போ இவங்க அந்த ரீதியான வேலைய எடுக்கும்போது யூனிஃபார்ம் சர்வீசஸு, டாக்டர் சர்வீசஸு, அதுக்கப்புறம் வந்து போலீஸு இந்த மாரிலாம் எடுக்கும்போது, அவங்க அதில ஷைன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதில அவங்க இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஓகே. ஓகேவா? அப்போ வந்து மத்தவங்க நாங்க இந்த தொழில்ல இருக்கோமே, எங்களுக்கு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு இல்ல. உங்களுடைய தசாபுத்தி காலம் இருக்கும்போது நீங்க அப்படி போயிருப்பீங்க. இன்கேஸ் இந்த தசாபுத்தி காலம் நடக்கும்போது கண்டிப்பா நீங்க இங்க வருவீங்க. ஆனா இத செய்யும்போது உங்களுக்கு அதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரியான தொழில் பண்ணும்போது உங்களுக்கு இதன் ரீதியான ஆத்ம திருப்தி இருக்கும். அது நமக்கு ஒரு பரிகாரமாவும் மாறும்ன்றதும் சொல்ல வரேன் நான். ஓகே. இத தான் பண்ணணுன்றது கிடையாது. அவங்கவங்க ஜாதகத்த பொறுத்து 6ஆம் அதிபதி எங்க இருக்காரு, அவர் யாரோட சேர்ந்திருக்காருன்னு பார்த்தா, அதுக்கான தொழில் நம்ம அமைச்சுக்கும்போது நல்லாருக்கும். ஓகே. இது பொது பலன்னும்போது இப்படி இருக்கும். சூப்பர். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகே. மிதுன ராசினியர்களுக்கு வந்து பண வரவு எப்படி இருக்கும்? பணம் வரும். பணம் வரும். ஏன் அப்படின்னா, 2ஆம் அதிபதி வந்து சந்திரனா வருவார். ஓகே. ஓகேவா? வருமானத்த குறிக்கக்கூடியது சந்திரனு. சந்திரனா வராரு. வருமானம், வாக்கு, குடும்பம் சாணம் வந்து நமக்கு கடகராசியா சொல்லப்படுது சந்திர பகவான். வரும். ஆனா, தனியா செலவாகும். ஓகே. இவங்க வந்து கையில வச்சுக்க மாட்டாங்க. வச்சிருந்தாலும் அது அப்படியே தண்ணி மாரி ஓடி போகும். அதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எஃப்டி, கோல்டு, லேண்டு, இன்வெஸ்ட்மென்ட் இதெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இருக்கும். நீங்க பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கூட அது கரைஞ்சிரும். ஓகே. ஓகேவே. அதனால தான் அந்த கரையாத அசெட்ல சேருங்கன்னு சொல்றேன். அதுக்கு தான் ஓகே. கோல்டு, எஃப்டி, இன்வெஸ்ட்மென்ட், லேண்டு உங்க மனைவி பேர்ல, இல்ல உங்க அம்மா பேர்ல, இல்ல உங்க பசங்க பேர்ல இந்த மாரி வந்து பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இந்த மாரி பண்ணும்போது உங்களுடைய அந்த அமௌண்ட் கரையாம இருக்கும். பட் ஓகே. பணம் வரும். ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. ரொம்ப அன்பா ஓகே. இருப்பாங்க. ரொம்ப தாய் உள்ளம் கொண்டவங்களா அப்பதான் இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். ரொம்ப தாய் உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைச்சு போணும்னு நினைப்பாங்க. இந்த ஓகே. கடகராசிக்காரங்க. ஏன்னா கடகராசியோட கடகராசிக்காரோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓனர் வந்து சந்திர பகவான். ஓகே. ஸோ அதனால அப்படி. ரொம்ப அமைதியாவும் இருப்பாங்க. ரொம்ப உயரிய பண்போட இருப்பாங்க. ம் ரொம்ப இளகின மனமாவும் இருப்பாங்க. ஆனா பார்க்கும்போது ரொம்ப டெரரா இருப்பாங்க. ஹிட்லர் மாரி இருப்பாங்க பார்க்க. இந்த புனர்பூசம் நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஆளுமை திறனா இருப்பாங்க. ஓகே. ஹிட்லர் மாரி ரொம்ப ஒரு மாரி ஆதிக்கம் நிறைந்தவங்களா இருப்பாங்க. ஆனா, அப்படியெல்லாம் பார்க்க தான் தோற்றம் இருக்கும். ஆனா, உள் மனசு அப்படி இருக்காது. ரொம்ப வந்து உயரிய பண்பா இருப்பாங்க. தானம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப பாசமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாரி கொண்டவர்கள் தான் இந்த கடகராசி நேர்கள். இதுல வந்து அவங்க இருக்கிறதுலயே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா போய் அவன்ட்ட 2 சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா தானம் குடுத்துருவாங்க. ஓ! என்னம்மா நீ இலக்கிய மனம் வச்சுக்கோமா. கொண்டவர்கள். ஆமா. என்கிட்ட வந்து ரூ. 10 இருக்கு. இந்தா நீ வந்து ரூ. 8 வச்சுக்கோ. எனக்கு ரூ. 2 போதும்னு குடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க. ஓகே. அதே ஓகே. மாரி நீங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உணவு குடுக்காம அனுப்பவே மாட்டாங்க. ஏதாவது குடுத்து தான் அனுப்புவாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க வீட்ல கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா, அவங்க வீட்ல இருக்க உறுப்பினருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இத எடுத்துட்டு போய் குடு, அத எடுத்துட்டு போய் குடுன்னு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா கடகராசி. கடகராசினியர்கள். சூப்பர் மேம், சூப்பர். இவங்களுக்கு கடகராசினியர்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல்டுல வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும்? ப்ரொஃபஷன் ஓகே. டீச்சர் ப்ரொஃபஷனல் இல்லன்னா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியது, உயர் ஓகே. பதவியில இருக்கக்கூடியது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஹோட்டல் நடத்துறது, இது எல்லாமே வந்து அவங்களுடைய அந்த ராசிக்கான இது குணாதிசயங்கள். அவங்களுக்கு 6ஆம் அதிபதியா தனுசு வீடு தான் வரும் நமக்கு. குரு பகவானோட வீடு. ஸோ அவங்க எந்த மாரியான தொழிலெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன், இல்ல வந்து பேங்க். குருன்றது வந்து பெரும் பணம். பேங்க் அது வந்து காமன். ஓகே. பொதுசா இருக்கக்கூடிய அது நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாது அந்த பணத்த. கண்டிப்பா. அது வந்து பப்ளிக்கோட பணம். அது அப்புறம் பப்ளிக் லிமிடெட் சொசைட்டி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே குருவை குறிக்கக்கூடிய இது. அந்த இடத்துலலாம் இவங்க வேலைய அமைச்சுக்கும்போது, அது அவங்களுக்கு ஒரு பரிகாரமாவும் மாறும். அப்புறம் ஓகே. வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன், அப்புறம் வந்து ஜட்ஜெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து குருவ குறிக்கக்கூடியது. அந்த ம். ரிலேட்டடா இவங்க வேலைய வந்து டிசைன் பண்ணிக்கும்போது, அது அவங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கும். ஓகே. அப்ப வந்து அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப இலகுவா இருக்கு. கேட்டாலே குடுக்கக்கூடிய மனமா இருக்கு. இவங்களுக்கு வந்து பண வரவு எப்படி இருக்கும் மேம்? பணம் வரும்பா. அதான் சொன்னேன். ஏன்னா, இந்த கடக ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த 3 நட்சத்திரக்காரங்க படித்தவர்களா தான் இருப்பாங்க. ஓகே. ஆக்சுவலா டிகிரி வைஸ் படிச்சு, படிப்பறிவு அந்த எழுத்து படிப்பறிவுலனா அவங்களுக்கு அந்த ஞானம் வந்து ஜாஸ்தியாவே இருக்கும்.
படிப்பும் இருக்கும், ஞானமும் இருக்கக்கூடிய ராசியானா கடகராசி. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரமும் பார்த்தீங்க அப்படின்னா, குருவோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம், சனி பகவானோட நட்சத்திரம். சனி பகவான் மட்டும்தான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். மற்ற 2மே படிப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா தான் இருக்கு. புதன் படிப்பு கிரகம் தான், குருவும் ஞான கிரகம் தான். ஸோ இதுல இருக்கவங்க ரொம்ப தெளிவாகவும் இருப்பாங்க, ஞானமாகவும் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு படிச்சதுக்கான ஊதியம் வரும். அவங்க வந்து அந்த லைஃப்பை வந்து மாடிஃபை பண்ணி ரன் பண்றதுக்கு பணம் வரும் கண்டிப்பாக இருக்கும். நல்ல சொசைட்டில ஒரு பெரிய மனுஷனாவும் இருப்பாங்க. 4 பேர் மதிக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க. ஓகே மேம். ஓகே. இவங்களுக்கு வந்து குடும்ப அமைப்பு எப்படி மேம் இருக்கும்? குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒய்ஃப் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா வீட்டையும் ஒய்ஃபையும் ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகே. செப்பரேட் பண்ணி வைக்கிறது நல்லது. புரியுதுங்களா? இப்போ ஜென்ஸ் இருக்காருன்னா அவரோட அம்மா வீட்டோட ஒய்ஃபை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு கல்யாணம் பண்ணி தனி கொடுத்துட்டு போ சொல்றீங்களான்னு கேட்கக்கூடாது. அப்படி சொல்லல. ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி நாட்களை மட்டும் கூட்டிட்டு போங்க வாங்க. ஜாயின் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அது வந்து இதுவா இருக்காது. ஜாயின்ட் ஃபேமிலி தவிர்க்கிறது நல்லது. ஓகே, சூப்பர் மேம். சிம்ம ராசிக்கு ரொம்ப டாப்பா இருப்பாங்க. சொல்லும் போதே பிரைட்டா இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க வந்து எப்பயுமே வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கக்கூடிய ராசினா சிம்ம ராசியும் கும்ப ராசியும். ஏன் அப்படின்னா இருக்கிற 12 ராசியிலையுமே ரொம்ப அடி வாங்குற ராசி, ரொம்ப டேமேஜ் ஆகுற ராசி இவங்க 2 பேரு தான். ஆனா அதை அவங்க வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு வேகமா ஓடிட்டு வந்துருவாங்க. கொஞ்சம் ஒரு பிரேக் எடுப்பாங்க. ஆனா அடுத்த அந்த பிரேக் எடுத்து அவங்க வர ரீஎன்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா அதுல இருந்து ஒரு லெசன் கத்துட்டு அதுல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வெளியில வருவாங்க. ஸோ அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பிறக்கும்போது அவங்க ஏழையாக இருந்தாலும் அவங்க சாகும்போது ஏழையா சாகணும்னு விரும்ப மாட்டாங்க. ஓகே, புரிஞ்சிச்சுங்களா? அதுலயே புரிஞ்சு அப்துல் கலாமுடைய கனவு வந்து இவங்க நிறைவேற்றுவாங்க. கண்டிப்பா. அவங்க வந்து அப்படி ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அவங்க கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா சிம்மத்தோடைய இது யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கம். சிங்கம் வந்து என்ன பண்ணும்? ஊருக்கே ராஜா ஆனாலும் சோம்பேறியா உழைக்காதது. எட்லையை வாங்கிட்டு வர்றது எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துட்டு அவரை சாப்பிட்டு அவர் அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஒட்டிட்டு இருக்கும். ஆனா அவங்க செம்ம பிரில்லியன்ட்டு. பிளான் போட்டு அழகா நீங்க போன்ற மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிளான் பண்ணி தான் எடுத்து வச்சு பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே சக்சஸ் ஆகுமானா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. சிலர் சக்சஸ் ஆகும். ஆனாலும் அதுல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அவங்க திரும்ப எந்திரிச்சு வருவாங்க. அது சிம்மராசி. சூப்பர் சூப்பர். குணாதிசயமே வந்து பிரைட்டா இருக்குது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து செய்யக்கூடிய வேலைகள் எது சார்ந்து இருக்கும், இவங்களுடைய ஃபீல்டு எப்படி இருக்கும், இவங்க வந்து இந்த தொழில் பண்ணுவாங்க அதிகமா, அந்த தொழில் பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான ஓடிட்டீங்களா? வேலை வந்து அவங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியது வந்து சனி பகவான். ஸோ அவங்க சனி பகவானோட சார்ந்த வேலையெல்லாம் அவங்க செய்யும் போதும் அவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஒத்து வராது. ஆனா வேற வழி இல்லை. அதுதான் வந்து விதி. அந்த ரீதியான வேலை அவங்க செய்யும் போது சரியா இருக்கும். ஆனா சிம்மராசி பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயும் கை கட்டி வேலை செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரோடையும் ஃபிளெக்சிபிளா போக முடியாது. ஒரு ஆளுமை திறன் இருக்கிறதுனால அவங்களால ஃபிளெக்சிபிளா போக முடியாது. அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் போகாது. ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யணும்னா செஞ்சுதான் ஆகணும். வருமானம் ஈட்டி தான் ஆவாங்க. ஆனா வேலை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம தான் அவங்க செய்வாங்க. இந்த சிம்மராசியில பிறந்தவங்க என்னைக்குமே வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம தான் ஆரம்பத்துல வேணா ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆர்வ கோளாறுல வேலைக்குள்ள போயிடுவாங்க. ஆனா கொஞ்சம் போக 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 எனக்கு அந்த வேலையில திருப்தி இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைமையோட அந்த வேலையை செய்வாங்க. ஓகே. ஏன்னா அது சனி பகவான்ல அது அப்படிதான். திருப்தியே இருக்காது. அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து ரொம்ப நேர்மையா இருக்கணும், கடின உழைப்பு உழைக்கணும். நான் என்கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேலையை நான் முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன்னு நினைக்கிறது எல்லாமே சிம்மராசி. ஓகே, சூப்பர் சூப்பர். சிம்மராசினியர்களுக்கு வந்து பண வரவு எப்படி இருக்கும்? சனி பகவானோடைய வேலையை எல்லாமே எடுத்து செய்யலாம். இந்த இந்த மீன்ஸ் ஜட்ஜி ஒர்க்கு, அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து சனி பகவானோடது என்ன நம்ம ஆயில் கம்பெனி இந்த மாதிரிலெல்லாம் வந்து அவங்க வேலை பார்க்கும்போது சரியா இருக்கும். ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வேலை செட் ஆகாது. ஓகே. அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் காலத்தை ஓட்ட முடியும். ஓகே. கன்னிராசி. கன்னிராசியோட அதிபதி புதன். ஆனால் அந்த வீட்டிலே தான் புதன் வந்து உச்சம். ஓகேங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட புத்திசாலி எல்லாமே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்.
ஸோ நம்ம பண்ணிடலாம் அசால்ட்டா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஓவர் திங்கிங்காக இருப்பாங்க. ஓவர் வந்து எல்லாமே அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் அப்புறம் எல்லாமே ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் வந்து எல்லாமே கொஞ்சம் ஜாலியான பர்சனும் கூட. கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் ஜாலியான பர்சனும் கூட. ரொம்ப கேர் எடுத்துக்கு பார்க்கக்கூடிய பர்சனாகவும் இருப்பாங்க. அதான் என்ன சொன்னேனே, புதன் வந்து எப்பயுமே நியூட்ரல் கிரகம். அது இறந்த இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து வளைச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ அது உள்ள இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்கூடய மெர்ஜ் ஆயிடும் அந்த புதன். இப்போ அஸ்தம் இருக்குன்னா அதோட அதிபதி சந்திரன்னா புதன் சந்திரன் அப்படியே மெர்ஜ் ஆயிடுவாங்க. அப்புறம் சித்திரை இருக்காங்கன்னா செவ்வாயோட புதன் வந்து அப்படியே மெர்ஜ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி மெர்ஜ் ஆயிடுவார் அவர். அவர் யாரு கூட இருக்காங்களோ அந்த தன்மை அவர் கொடுத்துருவார். ஸோ அவர் வந்து காமனா இருக்கக்கூடியதான். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. புதன் நிறைய இன்டெலிஜென்ட் தானே, புத்திசாலித்தனம் எங்க இருக்கும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா மிதுனத்துக்கும் இருக்கக்கூடிய புதனுக்கும் கன்னியில இருக்கக்கூடிய புதனுக்கும் வித்தியாசம் இருக்கு. மிதுன புதன் ஓவர் திங்கிங், ஓவர் ஸ்மார்ட் அந்த மாதிரி நினைக்கும். ஆனா கன்னி புதன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள எப்பயுமே இளமையா வச்சிருக்கணும், ஆரோக்கியமா வச்சிருக்கணும், அழகா வச்சிருக்கணும். நம்ம வந்து எல்லாருமே கவர்ற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து 100 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு யூனிக்கா தெரியணும்னு நினைக்கிறது எல்லாமே இந்த கன்னி புதன். நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல முதன்மையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து இந்த கன்னி புதன். ஸோ அதோட குணாதிசயம் அப்படிதான். இந்த புதன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா இன்னும் கை கொடுத்துரும், சூப்பரா இருக்கும். ஓகே, கன்னிராசினியர்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுல போங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும், இல்ல நீங்க தொழில் பண்ணுங்க இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னா என்ன தொழிலா வேலையா? வேலை வந்து 6ஆம் இடம் சனியாக வர்றதுனால நமக்கு வந்து வேலையில சேம் அதே மாதிரி சனி சார்ந்த வேலை சேர்ந்து செய்யும் போது நமக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். எப்போ எந்த வேலை செஞ்சாலும் சனின்னும் போது கொஞ்சம் ஸ்லோ. நீங்க அந்த இடத்துல கடின உழைப்பு போடக்கூடியதாக இருக்கும். உங்களை அந்த இடத்துல நிரூபிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் இல்ல, ஒரு அவ்வளவு சீக்கிரம் நம்மள ஃப்ரீயா விட்டுற மாட்டாரு. அந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கடின உழைப்பு போடுற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க்கே அங்கே வேலை செய்யாது உங்களுக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க சனி சார்ந்த இப்போ வந்து ரிசர்ச், இப்போ இந்த சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மரபணுவெல்லாம் ரிசர்ச் சயின்டிஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க. ஆமாம், செல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்துட்டு போய் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சனி சார்ந்த இதுலையுமே கூட நீங்க அட்வொகேட்ஸ்லேயே கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜட்ஜு இதெல்லாமே நீங்கள் செய்யும்போது நீதிமான் தானே அவர், அது சார்ந்த தொழில் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும். ஓகே, சூப்பர். இப்போ பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது 1ஆம் அதிபதியும் சரி 10ஆம் அதிபதியும் சரி புதனாக தான் வருவார். சரிங்க, கன்னி வந்து புதன் 1ன்னா நமக்கு 10ஆம் அதிபதி மிதுனமாக வருது. ஸோ புதனே தான் வராது. அப்போ அவங்க வந்து புதன் சார்ந்த தொழில் பண்ணலாம். சேம் அதே நான் சொன்ன மாதிரி தான். புதன் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக எது வேணாலும் பண்ணலாம். எது பண்ணாலுமே அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ். வாய் சார்ந்தது, புத்திசாலி சார்ந்தது. அதே மாதிரி சொந்தமாக ஐடி கம்பெனி வைக்கலாம், சின்ன லெவலில் வைக்கலாம், கால் சென்டர் மாதிரி வைக்கலாம், சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கலாம். அதற்கப்புறம் வந்து ஒரு சின்ன சிட் ஃபண்ட் வைக்கலாம், அகாடமி வைக்கலாம். இப்போ இந்த கோச்சிங் சென்டர்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டியூஷன் சென்டர்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போதும் ஒரு நல்ல இது கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்கு அதில் அவங்க வருவாய் ஈட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, துலாம் வந்து கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் தான், பட் கொஞ்சம் கஞ்சமான கேரக்டர். அதாவது அவர் பாக்கெட்லேருந்து எதை எடுத்து செலவுலாம் பண்ண மாட்டார். அடுத்தவங்க செலவு பண்ணுறதெல்லாம் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அவங்க கொஞ்சம் ஜாலியான டைப் தான். நல்ல ஒரு நகைச்சுவை அவங்க இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு எல்லாருமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் சொல்லப்படுது. அவங்களும் வந்து நியூ ட்ரெண்ட், அது ஏன்னா சுக்கிரனுடைய வீடு இல்லை, அது ட்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து அழகு சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து கலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக நம்ம அந்த இடத்துல நேம் பதிச்சுக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க. இன்கேஸ் சிங்கராக இருப்பாங்க, ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து இருப்பாங்க. ஓகே, சூப்பர். இந்த துலாம் ராசினியர்கள் வேலையில சிறந்திருப்பாங்களா இல்லை தொழில சிறந்திருப்பாங்களா? எந்த ஃபீல்டு உங்களுக்கு பெட்டரா இருக்கும்? வேலைன்றது நமக்கு 6ஆம் இடம் தான். 6ஆம் இடம் குரு பகவான் வருவார். ஸோ இந்த குரு வந்து அவங்களுக்கு குரு சார்ந்த வேலையில அவங்க இருக்கலாம். ஏதாவது கோல்டுனா நகை கடை கிடையாது, இந்த பார் எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா? ஏன்னா ஆர்னமெண்ட்னு போச்சுன்னா சுக்கரன் வந்துருவார் அந்த இடத்துல. கோல்டுன்ற இந்த கோல்டு முழு பார் பிஸ்கெட் இதெல்லாம் சொல்றது வந்து குரு வருவார். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கலாம் அவங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசு பேங்க்,
பணம் பெரும் பணம் இருக்கிற இடத்துல வேலை பார்க்கலாம். இந்த எங்கெல்லாம் குரு பகவான் வந்து இருப்பாரோ அந்த மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், இவதான் ஹெச்ஓடி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து குரு இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கும்போது நல்ல தொழில் ஸ்தானம் வந்து 10ஆம் இடம். 10ஆம் இடம் வந்து சந்திரனா வராரு. அது வளர் சந்திரனா இருந்தால் சூப்பராக இருக்கும். தேய்பிற சந்திரனா இருந்தால் கொஞ்சம் நமக்கு ஒரு விதமான இடையூறு கொடுக்கும். ஸோ அப்போ வந்து சந்திரனோடைய தொழில் நம்ம எடுத்து பண்ணும்போது நல்லா இருக்கும். சந்திரன் தொழில் எது? உணவு, அதுக்கப்புறம் தண்ணி, அதற்கப்புறம் ஜூஸ், இந்த பெட் பாட்டில் ஜூஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதற்கப்புறம் உணவை வந்து பதப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எக்ஸ்போர்ட்லாம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சந்திரன் ரிலேட்டடா அரிசி, இந்த மாதிரி ரிலேட்டடா இதெல்லாமே நம்ம வந்து தொழில் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஓகே மேம், ஓகே மேம். இவங்களுக்கு வந்து துலாம் ராசினியர்களுக்கு வந்து பண வரவு எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்காரங்களுக்கு பணம் வந்து ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க கையில பணமே தங்காது. ஓகேயா, பணம் வரும். ஏன்னா அது சுக்கிரனுடைய வீடுன்றதுனால கண்டிப்பா பணம் வரும். ஆனா அவங்களுக்கு 2ஆம் வீடு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, துலாமுடைய 2ஆம் வீடு விருச்சிகம், செவ்வாய் இல்ல. ஸோ அதனால பணம்லாம் பல வழியில நமக்கு வரும். அதுவும் மண் சார்ந்த பணம், கமிஷன் ஏஜென்சி பணம், இது எல்லாமே நமக்கு வரும். அதை வந்து ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை சேமிச்சு நம்ம வைக்கும்போது நம்ம அந்த பணத்தை பிற்பகுதியில் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட்டீங்கன்னா அந்த பணம் எதுவுமே நம்ம கையில தங்காம வாஷ் அவுட் ஆகி போற மாதிரி இருக்கும். ஸோ பணத்தை ஈட்டுறதுக்கான மூல காரணம், மூளை, அது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். ஈட்டிடுவாங்க, அதெல்லாம் வரவும் செஞ்சிடும். ஸோ அது ரீதியான பிரச்சனை வராம மட்டும் பார்த்துக்கணும். ஓகே ஓகே சூப்பர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அமைப்பு, இந்த துலாம் ராசினியர்களுடைய குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும்? குடும்பம் நல்லா இருக்கும். பார்ட்னராக வரவங்க இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் இருப்பாங்க. ஆனால் இதில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுல கொஞ்சம் ஒரு சிக்கல் இடர்பாடு இருக்கும். இன்கேஸ் அப்படி கல்யாணம் ஆகியிருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் முற்பகுதி ஒரு 10 வருடம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி கலந்து ஹாப்பி இல்லாமல் அப்படியே போயிடும். 10க்கு மேலே ஏண்டா கல்யாணம் பண்ணோம், ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோன்ற ஒரு ஃபீல் இருக்குமே தவிர, மற்றபடி துலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைன்றது வந்து ஒரு 70லேருந்து 75% ஓகேவா இருக்கும். ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து அம்மா அப்பா அந்த சொந்தம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஓகே, அது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனால் இவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து ரொம்ப இலக்கண மனசுக்காரங்க, தானம் தர்மம் நிறைய கொடுக்குறவங்க. அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க. எப்பயுமே அவங்க கிட்ட ஒரு மர்மம், ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை மாதிரியே இருக்கும். கும்பம்க்கும் மர்மமான ராசி, அதே மாதிரி விருச்சிகம் மர்மமான ராசி. அது கேரக்டராக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய கிரகங்களும் சொல்லக்கூடிய விஷயமாவும் அப்படிதான் இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கொஞ்சம் அமைதியாகவும் இருப்பாங்க. ஆனா திடீர்னு வெடிச்சாங்கன்னா டமால்னு வெடிச்சுக்கிற அளவும் இருப்பாங்க. அவங்க படிப்புல கொஞ்சம் ஜாஸ்தி படிச்சுட்டு அந்தந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. இந்த விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் அப்படிதான். இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புல வந்து அவங்க சிறப்பா இருப்பாங்களா, இல்ல இந்த ஃபீல்ட்ல தான் அவங்க வேலைக்கு போவாங்கன்னு சொல்ல முடியுமா, இல்ல தொழில் பண்ணா அவங்களுக்கு என்ன சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? வேலை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாயோட வீடா தான் வரும். ஓகேங்களா, விருச்சிகத்துக்கு. அப்போ அவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போலீஸு, டாக்டரு, காவல்துறை, ஃபயர் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் நர்ஸு, இந்த மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம்ஸ் என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணும்போது அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதிலும் இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்துக்கு ரொம்பவே பேர் போன ராசியாக சொல்றாரு. ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாங்க. அதில் விருச்சிகத்தில் கேட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டை நட்சத்திரம்லாம் பிறந்துட்டாங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸாகவும் இருப்பாங்க, மருத்துவத்துறையில் ஜாஸ்தி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடியது நமக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாவாக இருக்குன்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு நல்ல வருவாயை வந்து ஈட்டி கொடுக்கறதாகவும் இருக்கும். தொழில்னு பார்க்கும்போது அவங்க சூரியன், அவங்களுக்கு 10ஆம் அதிபதி வந்து சூரிய வீடாக வரும். ஸோ சிம்ம வீடு. அப்போது அவங்க தொழில்னும் போது அந்த ரோட் கான்ட்ராக்டு, இந்த என்ன சொல்றது, 2 வீலர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஒர்க்கெல்லாம் இருக்குது பாருங்க, கவர்மெண்ட்ல டெண்டர்ஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரீதியான ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ரீதியாக
அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஸு, அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல அம் எப்பயுமே 10ஆம் இடம் வந்து சூரிய வீடா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தொழில்ல ரொம்ப ஹை லெவலுக்கு போவாங்க. சூப்பர். அவங்க தொட்ட தொழில் எல்லாமே சூப்பராவும் இருக்கும். அதிலும் அரசாங்கம் ரீதியான தொழில்ல கொடி கட்டி பறப்பாங்க. ஓகே. ஃபேமிலியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெண்டர்ல வந்து இது இவங்க தான் டெண்டர் எடுப்பாங்கன்னுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அந்த 10ஆம் அதிபதி சூரியனா வரக்கூடியவங்க தான். ஓகே. இவங்களுக்கு வந்து பணவரவு எப்படி மேம் இருக்கும்? பணம் வரும். நெறையவே வரும். ஓகே. நெறையவே சேமிச்சு வைப்பாங்க. விருச்சிகம் கொஞ்சம் கஞ்சமும் கூட. கொஞ்சம் கஞ்சமும் கூட. ஓகே. கொஞ்சம் கஞ்சம்ன்றது ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஏன்னா குடும்பத்துக்கு என்ன தேவையோ, நீடடோ அது குடுப்பாங்க. அதனால அது ஃபுல் கஞ்சம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கஞ்சமும் கூட. ஆனா ரொம்ப சேஃப்டி மைண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. நாளைக்கு என்ன கணக்கு பார்த்து பண்ணுவாங்க. இது பண்ணா, இது பண்ணா இவ்வளோ அமௌண்ட் வருதா? இவ்வளோ டோட்டல் வருதா? இவ்வளோ இருக்கு. இவ்வளோ போச்சே பேலன்ஸ் இருக்கான்னு கணக்கு பார்த்து பண்ணுவாங்க. ஆனா என்ன வந்து ஒரு சில கிரகங்கள் சரியில்ல அப்படின்னும்போது, தசாபுத்தி சரியில்லன்னா, பணம் வந்து கையில வந்தாலும் தங்கக்கூடிய நிலையில இல்லாம இருக்கும். மத்தபடி ஓகே. பணம்லாம் வரும். ஓகே, ஓகே. எல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. தனுசு ராசிக்காரங்க வந்து ஆளுமை நிறைந்தக்காரங்களா இருப்பாங்க. ஓகே. அழகும், ஆளுமையும் இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஓகே. அதுலயும் தனுசு ராசியில பிறந்தவங்க மோஸ்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து எஜுகேட்டடா படிச்சவங்களா இருப்பாங்க. ஒரு 80%லேருந்து 85% படிச்சவங்க. நீங்க உடனே சொல்லுவீங்க, "அம்மா இப்பதாம்மா படிப்புன்றதெல்லாம் இருக்கு. முந்தைய காலத்துலலாம் அந்த அளவுக்கு படிப்பு இல்லையே, அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு?" கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு பொது ஞானமாவது இருக்கும் கண்டிப்பாக. ஓகே. மோஸ்ட்டா எல்லாமே அறிவு ஜாஸ்தி இருக்கக்கூடியது இந்த தனுர் ராசிக்காரங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமும் நமக்கு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேது ஞானத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், சுக்கிரன் அழகு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், ப்ளஸ் வந்து சூரியனோட நட்சத்திரம் 3மே இருக்கு. அது வீடு யாரு? குரு பகவானோட வீடு. குருனாலே நமக்கு ஞானம் ஃபுல்லாவே கொடுக்கக்கூடியது. ஞானம் மட்டும் இல்ல, எல்லாமே ஒரு பகுத்து இதுதான் கரெக்ட், ஸ்ட்ரெயிட் எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு திறன். ஓகே. அதனால வந்து அந்த வீட்ல பிறந்தவங்க அவருடைய குணாதிசயம் இப்படிதான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. ரொம்ப ஆளுமை திறமையா இருப்பாங்க. ரொம்ப அழகும் ஆளுமையும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச ஒரு மனுஷனாவும் இருப்பாங்க. நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்த்து அதற்கேத்தப்ப மூவ் பண்ணுவாங்க ஒரு விஷயம். ஓகே, ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் ராசி நேயர்கள் வந்து இந்த ஃபீல்ட நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இல்லன்னா நீங்க இந்த தொழில் பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் வந்து பெட்டரா இருக்கும் உங்க லைஃப் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான வேலைய சூஸ் பண்ணலாம்? என்ன மாதிரியான தொழில் சூஸ் பண்ணலாம்? 6ஆம் அதிபதி வந்து சுக்கிரனா வருவாங்க அவங்களுக்கு ரிஷபராசி. அதனால வந்து அவங்க அது ரீதியான தொழில வந்து செலக்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது ரீதியான தொழில்னு பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அழகு சார்ந்த தொழிலு, அதுக்கப்புறம் வந்து வாசனை நிறைந்த தொழிலு, அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்லே வந்து சாதால அந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி ட்ரெஸ்ஸிங்கு, கார்மெண்ட்ஸு, பொட்டேக்கு இதெல்லாமே வந்து சுக்கிரனே குறிக்கக்கூடியது. ப்ளஸ் நம்ம இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்கவுண்ட் செக்ஷன்ஸான வேலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாமே கூட இது வரும். ப்ளஸ் இந்த இதுலயே வந்து சைபர் செக்யூரிட்டி அது இந்த சுக்கிரனை குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டிலேயே சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி. அப்புறம் கடல் சார்ந்த இது ஒர்க் இது எல்லாமே கூட நம்ம சுக்கிரனை குறிக்கும். உடனே கேட்பாங்க, நீங்க சுக்கிரனை வந்து சைபர் செக்யூரிட்டில எப்படி சேர்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக சுக்கிரன் ஏன் அப்படின்னா, அங்க வந்து சுக்கிரன் வந்து சைபர் செக்யூரிட்டின்றது நமக்கு புத்தியே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப நேர்த்தியா ஒரு வேலைய வந்து பார்க்கக்கூடியது. அது வந்து சுக்கிரனால மட்டும் தான் முடியும். எப்படி குரு வந்து நமக்கு தேவ குரு அப்படின்னா, சுக்கிரன் வந்து அசுப இதுவா இருந்தாலுமே, ரொம்ப இடத்துக்கு ஏத்த மாரி புதனும், சுக்கிரனும் மாத்திப்பாங்க அவங்க. நல்லதான் குடுப்பாங்க, கெட்டதான் குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு கேரக்டர் நிறைந்தவங்க சுக்கிர பகவான். ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட. 6ன்னும் போது இவங்க வேலை செய்ற இடத்துல நிம்மதியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க இந்த வேலை செய்யும் போதெல்லாம். தொழில்னு வரும்போது 10ஆம் இடம் வந்து புதனாக வருவார். ஓகே. ஸோ அப்போ புதன் சார்ந்தது என்ன அகாடமி, ஸ்கூல்ஸு, ப்ளே ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டியா சிட் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஐடியிலேயே இந்த சிஏ பர்சன்ஸ்லாம் வச்சுட்டு ஆடிட்டிங் ஆஃபீஸ்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாமே அவங்க வந்து தொழிலா பண்ணும்போதும் நல்ல ஒரு இன்கம் எதிர்பார்க்கலாம். அவங்க பெருசா யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க. ஓகே. வந்து எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருப்பாங்க. லட்சாட்டிக்கா இருப்பாங்க.
ரொம்ப ஒரு மாதிரி ரிசர்விங் டைப்பு, யாரோட அட்டாச்மெண்ட் இருக்காது. அது ஃபேமிலியா இருந்தா கூட இப்ப வீட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகராசிக்காரங்க ஒய்ஃபு, பசங்க இருக்காங்க அப்படின்னா கூட, அவங்க பாட்டு மொபைல் நோண்டிட்டு இருப்பாங்க. ஓகே. அவங்க பாட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இல்ல அப்படின்னா, அவங்களுக்குன்னு ரொம்ப ரிசர்வ்டா ஒரு ஃப்ரெண்டு 1, 2ன்னு அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட மட்டும் தான் ரொம்ப கொஞ்சம் அட்டாச்சா இருப்பாங்களே தவிர, மத்தபடி அவ்வளோ சீக்கிரம் வெளில யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அவங்க சனி பகவானோட நட்சத்திரம் உடைய வீடு தானே அது, மகர ராசி. சனின்னும்போது சனி பகவானோடைய தாக்கம் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பாங்க. அந்த மகர ராசிக்காரங்கள பார்க்கும்போது, பொதுவான கருத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் லேசி, கொஞ்சம் வந்து அழுக்கு நிறைந்த மனிதர்கள். சனி பகவானையே நம்ம அப்படித்தானே சொல்றாங்க அப்படின்வாங்க. பட் அப்படி கிடையாது. அவங்க எல்லாத்துலயுமே ஒரு பொறுமை, நிதானம் எல்லாமே இருக்கும். தனக்குன்னா தன் தான். அப்படி சும்மா பெருசா ரொம்ப ஆடம்பரம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து ஓகே. காமனா இருக்கக்கூடிய பர்சன் வந்து மகர ராசிக்காரங்க. அதனால வந்து அத எல்லாமே இப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் லேசி, குளிக்க மாட்டாங்க, போமாட்டாங்க, இத பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நிதானமா பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும். ஓகே. பொறுமையா பண்ணுவாங்க. நீ சொல்லி தான் நான் செய்யணுன்ற அவசியம் இல்ல. எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்பதான் செய்வேன். அப்படின்ற கேரக்டர். ஓகே. ஓகே. சூப்பர். இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி மேம் இருக்கும்? 6ஆம் அதிபதி புதனா வராரு அவங்களுக்கு. 6ஆம் அதிபதி புதன் வரும்போது, அவங்க அதற்கான தொழில் எடுத்து பண்ணும்போது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். இப்போ அந்த புதன் சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? சேம் அகாடமி, அந்த ஸ்கூலு, அப்புறம் கம்யூனிகேஷன், ஐடி, சாஃப்ட்வேரு, சிஏ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் சார்ந்த தொழில் நம்ம செய்யும்போதும் ஒரு நல்ல வந்து மாற்றத்தை கொடுக்கும். ஓகே. என்ன மாதிரியான தொழில் பண்ணா சிறப்பா இருக்கு? 10ஆம் அதிபதி வந்து தொழில் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய வீடா வருது 10. அந்த ஓகே. ஒரு தொழில் அவங்க பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். கோவில்லே கூட சில இந்த பஜனை இதெல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆம், வாசனை நிறைந்த மே மேனுஃபேக்சரிங்லாம் பண்றாங்க. அது மாரி பண்ணலாம். சோப்பு பண்ணலாம், கிரீம்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆயில் பிசினஸ் பண்ணலாம். இந்த மாரி சுக்கிரன் சார்ந்த தொழில் எல்லாம் பண்ணலாம். இனிப்பு பண்ணலாம். ஓகே. ஸ்வீட் ஸ்டால் வைக்கலாம். அப்புறம் ஜூஸ் ஷாப்ஸ் இதெல்லாமே வந்து சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இந்த மாரி எல்லாம் கூட நம்ம பண்ணலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, மகர ராசினியர்களுக்கு வந்து பண வரவு எப்படி இருக்கும்? பணவரவு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசா இருக்காது. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் இல்ல. ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா 2ஆம் இடம் அவருக்கு கும்பம் வீடு. ஓகே. அதுவும் சனி பகவான் வீடு தான். ஓகே. அப்போ சனினாலே நமக்கு ஸ்லோ கிரகம் தானே. ஸ்லோவா தான் பணம் வரும். ஆனா அந்த பணம் வந்துச்சுன்னா ஸ்லோவா தான் போகும். ஓகே. ஸோ இருக்கும். அத அவங்க சேமிச்சு வச்சுக்காங்க. மகர ராசிக்காரங்க கஞ்சக்காரங்க. ஓகே. அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து ஒரு வண்டி வாங்கிக்கணும்னா கூட 10 வாட்டி யோசிப்பாங்க. தனக்கு வாங்கிக்கணும்னாலும் யோசிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னாலும் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு சர்க்கிள் போட்டே வாழ்றதுனால அப்படி. அதே மாதிரி 2ஆம் வீடு கும்பம்னு பணவரவு, குடும்பம், வாக்குன்றதுனால அவங்க பேசுற விஷயம் கூட நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு பேசுவாங்க. ஓகே. ஓகேங்களா? அதே மாரி அந்த பணம் வந்தது ஸ்லோவா வந்த பணம் ஸ்லோவா போகும். அதுங்களே இவங்க அழகா ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடு, வாசல் நமக்கு என்ன தேவையோ, என்ன தேவை எனக்கு ஒரு வீடு போதும்னா ஒரு வீடு போதும். இப்ப மத்தவங்கலாம் 2 வீடு வேணும், 3 வீடுன்னு போவாங்கல்ல. அப்படி இல்ல. எனக்கு ஒரு வீடுனா எனக்கு ஒரு வீடு போதும். ஒரு வண்டினா ஒரு வண்டி போதும். ஒரு இதுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய மக்கள் போதும் என்ற மனதோட வாழக்கூடிய ஒரு மக்கள் வந்து இந்த மகர ராசிக்காரங்க. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஓகே. ரொம்ப கைராசிக்காரங்களா இருப்பாங்க. ரொம்ப அழகானவங்களாவும் இருப்பாங்க. கருப்பா இருந்தா கூட சிலரு அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க, நான் கருப்பா இருக்கீங்கன்னு மெசேஜ் போடுவாங்க. கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்கன்னு சொல்லாங்க பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்க. ரொம்ப இலக்கண மனசுக்காரங்களா இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்களாவும் இருப்பாங்க. ஆனா, கும்பராசிக்கு ஒரு மர்மமும் இருக்கு. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே 98% வரும்னா 2% மர்மம் இருக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசியா சொல்லப்படுது. ஓகே. காலபுருஷ தத்துவம் படி 11வதா வரக்கூடிய ராசியாவும் கும்பராசியாக இருக்கு. கும்பம்னாலே அதோடைய லோகோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலசம் வரும். ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்க. அதோடைய குணாதிசயம் கண்டிப்பா அதில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். உதவுற மனசு இருக்கும், தானம் கொடுக்குற மனசு இருக்கும், ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும், நம்மளோட சேர்ந்து அடுத்தவங்களும் வளரணுன்ற எண்ணம் இருக்கும். இது எல்லாமே கும்பத்துக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ரொம்ப சூப்பரான பீப்பிள்ஸ். ஓகே. 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 நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம்னு நினைக்கிறேன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். ஓகே. இந்த கும்பராசினியர்கள் வந்து நீங்க இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது சிறப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த தொழிலை எடுங்க உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னா அவங்க எந்த வேலை வாய்ப்பும்
எந்த தொழிலும் எடுத்தா சிறந்ததா இருக்கு? 6ஆம் அதிபதி சந்திரன் வராங்க. 6 சந்திரன் வரும்போது நம்ம உணவு சார்ந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றாம சூப்பர்வைசரா அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம். சந்திரன் சார்ந்தது நீங்க ரிசர்ச்சிங்ல போலாம். அப்புறம் தண்ணி பிளான்ட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். சந்திரன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அனைத்திலுமே இருக்க டீச்சரா கூட இருக்கலாம். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து வலு பெற்றுச்சுன்னு வச்சுக்கங்களேன், பெஸ்ட் டீச்சரா இருப்பாங்க. சந்திர திசையில தான் நெறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கும் டீச்சர் ஒர்க்லாம். ஸோ சந்திரன்ல இருக்கும்போது டீச்சர் ஒர்க் பார்க்கலாம், ப்ரொஃபஷனல் ஒர்க் பார்க்கலாம். அதெல்லாமே சந்திரனுடைய காரத்துவமா சொல்லப்படுது. ஓகே. தொழில் எது சிறந்ததா இருக்கும்? தொழில் வந்து செவ்வா வந்து ரியல் எஸ்டேட்டு, பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு, கான்ட்ராக்ட்டு, ரோட் கான்ட்ராக்ட் இது எல்லாமே அவங்க எடுத்து பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் குடுக்கக்கூடியதா இருக்கும். கும்பத்துக்கு வந்து செவ்வா வந்து ஒரு ப்ளஸ்ஸு. ஓகே. ஓகேங்களா? ஏன்னா அதில இருக்கக்கூடிய நட்சத்திரமும் கூட ராகும் கூட இருக்காரு. செவ்வாவும் ராகும் சேரும்போது நல்ல ஒரு வளர்ச்சி குடுத்துரும். நல்ல ஒரு வளர்ச்சி குடுத்துரும். பேரையும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். அது வேற விஷயம். ஆனா வளர்ச்சி குடுத்துரும். ஆனா கும்பத்த பொறுத்தவரைக்கும் வளர்ச்சி குடுக்குது பார்த்தீங்களா, அந்த செவ்வாவோட சேர்ந்து பிசினஸ் ஆச்சு. கும்பம் பொறுத்தவரைக்கும் சிம்மமும், கும்பமும் வேலை செய்யறத விட பிசினஸ் பண்றது சால சிறந்தது. ஓகே. வளர்ந்துருவாங்க. சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. நல்லா சம்பாதிச்சுருவாங்க. ஓகேவா? அவங்க கூட இருக்கவங்களையும் வளர்த்து கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, சிம்மத்துக்கு 2ஆம் இடம் புதனா வருவாரு. வருமானம், வாக்கு சொல்லக்கூடிய இடத்துல. நம்ம பேசுறது தான் நமக்கு பிசினஸாவும் கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இங்க கும்பத்துக்கு 2ஆம் இடமா குரு வருவாரு. ஓகேவா? அப்போ அங்க எல்லாமே அவங்க பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாமே நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருக்கணும். அவங்க பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாம் உயர்தரமான பிசினஸாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி, இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே நேர் வழியா இருக்கணும். ஓகே. இவங்க ரியல் எஸ்டேட்ல கூட சம்பாதிக்கிறாங்கன்னா, நெறைய பிளாட் நீங்க விக்கிறீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி கரெக்ட்டா காமிச்சிடுங்க. நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணிடுங்க. வரிய வந்து எதுவுமே இது பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ப்ராடக்ட் விக்கிறீங்க, நீங்க ரியல் எஸ்டேட் இது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடுக்குறீங்கன்னா, கரெக்ட்டான மெட்டீரியல் போட்டு கட்டி குடுங்க. இல்லன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு டேமேஜ் பண்ணும். மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. யாரோடும் பெருசா ஒட்ட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு அந்த வழின்னா, அந்த வழி தான் சூஸ் பண்ணி போவாங்க. நீ சொல்றதெல்லாம் நானு வந்து எனக்கு செட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு பண்ணுவேன்ற மாரி இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து எதுலயுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசா பிடிப்பு இருக்காது. ஏதோ ஓரளவுக்கு ஒரு பிடிப்போட தான் போகக்கூடியது. மீனராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கவங்க. அதனால பெருசா குறை சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியவங்க முதல்ல. ரொம்ப சத்தம் போட்டெல்லாம் பேசுற ஆள் கிடையாது. இந்த சிம்மம், ரிஷபம், கும்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடிய ராசி. ஆனா மீனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அமைதியா அவங்க பேசுறதே அடுத்தவங்களுக்கு கேட்குமா? அப்படின்ற மாரி ஒரு லெவல்ல தான் இருப்பாங்க. ஓகே. மீனராசினியர்கள் வந்து நீங்க இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வேலை வந்து சரியா இருக்கும் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான வேலைகள் செலக்ட் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க? அவங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியனா வருவாரு. ஸோ ஓகே. சூரியன் சார்ந்த வேலைய அவங்க செலக்ட் பண்ணலாம். எந்த மாரி வேலைன்னா, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸு, ஹீட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேலைகள். அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன்ஸு அந்த மீன்ஸ் அரசியல் அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அரசியல் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட இந்த பிஏவா செய்றது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க். அரசாங்கம் சார்ந்த இடத்துலையுமே அவங்க வேலை பார்க்கறது ரொம்பவே இருக்கும். அதனால மீனராசியில பிறந்தவங்க எல்லாருமே கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பாங்களான்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது. அப்படி இல்ல. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஆனா 6ஆம் அதிபதி சூரியனா வர்றதுனால. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த டாக்டர் ப்ரொஃபஷனும் ரொம்பவே கை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி வலுப்பெற்று 6லயே இருந்துட்டாரு அப்படின்னா, அவங்க டாக்டர்லாம் சூஸ் பண்ணலாம். ஓகே. அதுக்கு அந்த கிரகம், அதுக்கான தசாபுத்தி வரும்போது அவங்களுக்கு அது கை கொடுத்துரும். ஓகே. இவங்க வந்து இப்போ வந்து என்னென்ன மாதிரியான வேலைகள் பார்க்கலான்னு சொல்லிட்டீங்க. நீங்க இந்த தொழில் பண்ணாலே வந்து உங்களுக்கு அது வந்து கை கொடுக்கும். சாலச் சிறந்ததா இருக்கும் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம்? 10ஆம் அதிபதி குருவா வருவாரு. ஓகே. குருன்னும்போது இப்போ குரு சார்ந்த தொழில்லாம் பண்ணேன். குரு சார்ந்த தொழில் என்ன நமக்கு கோல்டு தான் சொன்னேன். பெரிய பார் அந்த மாரி சொன்னேன். அந்த மாரி. அதுக்கப்புறம் வந்து பெரும் பணம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் 10ஆம் அதிபதி. இந்த குரு வரக்கூடிய இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். குரு வரக்கூடிய இடத்துல நம்ம வேலை செய்யும்போது நம்மளோட நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்து இருக்கும். ஒண்ணு. அதே மாதிரி அந்த சொசைட்டிலாம் சொல்றேன் பார்த்தீங்களா, அது எதுவுமே நம்மளது கிடையாது. பொது பணம். பொதுன்னா குரு, சொசைட்டி. அந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யலாம்.
சாஃப்ட்வேர்லேயுமே செய்யலாம். டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வந்து எப்படி சொல்றது, ஒரு அகாடமி வச்சு நடத்தலாம், ஒரு டியூஷன் சென்டர்ஸ் வச்சு நடத்தலாம். இதெல்லாம் வந்து குருக்காரத்துவம். ஓகே. வேலையும் தொழிலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு செட் ஆகுது. மீனராசினியர்களுக்கு வந்து பண வரவு எப்படி இருக்கும்? பணம் வரும். அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடத்துலயும் பணம் வரும். பணம் எதிர்பார்க்காத இடத்துலயும் பணம் வரும். ஆனா அந்த பணம் நம்ம தேவைக்கு வருமான்றது தெரியாது. வரும். அது வரும். அந்த தசாபுத்தி காலம் நேரத்துல வரும். நமக்கு இப்ப நீடு இருக்கும் பணம், அந்த நேரத்துக்கு வராது பணம். அதை நம்ம யோசிக்கணும். ஆனா அவங்களுடைய அந்த மீனராசிக்கு அந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி கரெக்டான இடத்துல 2ஆம் இடத்துலயோ கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டாருன்னா, நீங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஃபாஸ்டா பணம் வந்துடும். கூட தொல்லையும் சேர்ந்து வந்துடும். அந்த மாதிரி ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் வச்சு அதை கரெக்டாக அந்த இது சேமிச்சு வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அதாவது லாக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா 10ஆம் அதிபதி குருவா வராரு நமக்கு, 2ஆம் அதிபதி செவ்வாவா வராரு நமக்கு. ஸோ கோல்டுலேயும் ப்ராப்பர்ட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, வரக்கூடிய பணத்தை நம்ம இது ரெண்டுத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நாளைக்கு நம்ம அதை காப்பாற்றணும்.